சென்னை அடுத்த புழல் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்புச் சுவரில் மோதிய சரக்கு லாரியின் மீது பின்னால் வந்து கொண்டிருந்த மாநகர பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. விபத்து குறித்த கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? யாருக்காவது காயம் ஏற்பட்டிருக்கா? விவரங்களை வழங்கலாம். காலை வணக்கம் தர்ஷினி. சென்னை புழல் அடுத்த செங்குன்றம் அருகே ஒரே நேரத்தில் 2 விபத்துகள் நேரிட்டது. இதில் நல்வாய்ப்பாக அந்த அரசு பேருந்தின் ஓட்டுநர் சிறிய காயத்துடன் உயிர் தப்பினார். லாரியை ஓட்டி வந்த ஓட்டுநருக்கும் காயம் ஏதுமின்றி அவரும் உயிர் தப்பியுள்ளார். சென்னை புழல் அடுத்த செங்குன்றம் அருகே சாலை தடுப்புச் சுவரில் லாரி விபத்துக்குள் சிக்கியது. லாரி விபத்துக்குள் சிக்கிய அதே நேரம் பின்னால் வந்த அரசு பேருந்து தடம் எண் 147 விபத்தில் சிக்கியது. லாரியின் பின்பக்கம் மோதியதில் அரசு பேருந்தின் கண்ணாடிகள் உடைந்து ஓட்டுநருக்கு சிறிது காயம் ஏற்பட்டது. இது குறித்தான இந்த 2 வழக்குகள் குறித்து வழக்கு பதிவு செய்து தற்போது செங்குன்றம் போக்குவரத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை செங்குன்றம் அடுத்த புழல் காவாங்கரை அருகே சாலை தடுப்பு சுவரை சுற்றி லாரி மோதி விபத்துக்குள்ளானதால் அந்த பகுதியில் ஒரு சிறிது நேரம் போக்குவரத்தானது ஏற்பட்டது. சென்னை மாதவரத்தில் இருந்து செங்குன்றம் நோக்கி சென்று கொண்டிருந்த சரக்கு லாரி ஒன்று சென்னை புழல் அடுத்த காவாங்கரை பகுதியில் சென்று கொண்டிருந்த போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை நடுவே இந்த தடுப்புச் சுவர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. விவரங்களுக்கு நன்றி. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.